ஹலோ. ஸோ டேரட் நம்ம ஒரு வீடியோவில் ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்கிறோம். திஸ் இஸ் சிவகாமி விஜயகுமார், யோர் டேரட் ரீடர், மென்டர் அண்ட் கோச் அண்ட் சர்டிஃபைட் டேரட் ரீடர். ஸோ மைனர் அர்கானால த ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வான்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வான்ஸ் அப்படிங்கிறது ஃபயர் எனர்ஜி. குச்சி இருக்குது பார்த்தீங்களா, எல்லா கார்ட்ஸ்லேயும் குச்சி இருக்கும். அண்ட் நம்ம வந்து ரேடர் வெயிட் டெக் தான் யூஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் த ஃபயர் எனர்ஜி. ஸோ இந்த வான்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். திஸ் இஸ் ஏஸ் ஆஃப் வான்ஸ். ஸோ ஏஸ் ஆஃப் வான்ஸ் அப்படின்னாலே எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கார்டு ஒன்னொன்னும் அசோசியேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஏஸ் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் கம்ப்ளீட்லி நியூ பிகினிங். இதுக்கு முன்னாடி நீங்கள் கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிகினிங், த நியூ பிகினிங், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு புதுசாக ஒரு விதைக்கிற மாதிரி இட்ஸ் அ நியூ பிகினிங். இதை நம்ம எப்படி நர்ச்சர் பண்ணி நம்ம கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. எதுவுமே வந்து பிகினிங்கில் வந்து எல்லாமே 100% சக்ஸஸ் தான். ஒரு குழந்தை பிறக்கும்போது எல்லா விதமான சக்திகளும் கடவுள் ஒரு குழந்தைக்கு கொடுத்து தான் ஒரு குழந்தை ஜனிக்குது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ பிகினிங் அப்படிங்கிறது ரொம்ப சக்ஸஸ். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம என்ன எஃபர்ட்ஸ் போட்டு நம்ம கொண்டு வரோம் அப்படிங்கிறது இருக்கு. எஸ் ஆஃப் வான்ஸ் வந்து இன்னும் நம்ம ரொம்ப டீப்பாக பார்க்கலாம். அண்ட் வந்து எனிதிங் இந்த மாதிரி இந்த பிக்சர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிளவுட்ஸ்குள்ளேருந்து உங்களுக்கு வாண்ட் வரும். அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு யூனிவர்ஸ் மெசேஜ் அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? அண்ட் டூ ஆஃப் வான்ஸ் அகைன். ஸோ டூ ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த வான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வரும். வான்ஸும் ஸ்வாட்ஸும் வந்து ஒரே மாதிரி தான் வரும். ஏன்னா நம்மளோட எண்ணங்களும் நம்மளோட செயல்களும் வந்து பின்னி பிணைந்தவை. ஒரு காயினுக்கு ரெண்டு சைடு மாதிரி, நான் இதை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கெரியர் சம்மந்தப்பட்டு கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நியூ பிகினிங் அண்ட் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அண்ட் டூ ஆஃப் வான்ஸ் இஸ் சம்திங், ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நம்ம எதை செலக்ட் பண்றோங்கிறது தான். நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கு, நம்ம வந்து ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம பாக்குறோமா, இல்ல வந்து அந்த வட்டத்தை தாண்டி, தட் இஸ் பியாண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம திங்க் பண்றோமா, பியாண்ட் அவர் லிமிட்ஸ் நம்ம திங்க் பண்றோமா அப்படிங்கிறது தான். அகைன் இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிளைண்டோட கொஸ்டின் எப்படி போகுதோ அதை பொறுத்து தான் இந்த கார்டும் போகும். ஓகேங்களா? அண்ட் அடுத்தது த்ரீ ஆஃப் வான்ஸ். ஸோ த்ரீ ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுவும் நம்மளுடைய கெரியர், பிஸ்னஸ், செயல் அதை பொறுத்து தான் இருக்கு. மூணு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அதில் ஒன்று பிக் பண்றாங்க அப்படின்னு நினைக்க வேணாம். நம்ம முன்னாடி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நம்ம என்ன பிக் பண்றோம் அப்படிங்கிறது தான். நம்ம லீஸ்ட் இம்பார்ட்டண்டா நோட் பண்றது ஏதோ இருக்குது, பட் ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை தான் பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதும் சொல்லலாம். அகெயின் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் அ குட் ஒரு பார்ட்னர்ஷிப் சொல்லலாம், இல்லைனா வந்து ஒரு குட் கொலாபரேஷன் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இந்த த்ரீ ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஏதோ ஒருத்தர் கூட நம்ம கொலாபரேட் பண்ணணும், பார்ட்னர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கலாம். இல்லை ஒருத்தர் கூட நம்ம வந்து ஒரு நியூ வெஞ்சர் ஸ்டார்ட் பண்ணணும்னு நம்ம நினைச்சிருக்கலாம். அண்ட் அகெயின் நான் திரும்ப எல்லாமே சொல்றது தான், ஒரு கார்டு வந்து எங்க வருது, என்ன ஷஃபில் எந்த பிளேஸ்ல வருதோ அதை பொறுத்து தான் இன்டர்பிரிட்டேஷன் மாறும். இப்போ இதே கார்டு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ரிலேஷன்ஷிப் கொஸ்டினுக்கு வருது, த்ரீ ஆஃப் வான்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த டைம்ல வந்து ஒரு ஃப்ரெண்ட், ஒரு மென்டர், ஒரு கைடு உங்களுக்கு கிடைக்கலாம்னு சொல்லலாம். இல்ல ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பர்சனை பத்தி பேசினாங்கன்னா அவங்க கேட்கிற கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இப்ப நான் சொல்றது எல்லாமே பிக்டோரியல் மீனிங்ஸ் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. அண்ட் ஃபோர் ஆஃப் வான்ஸ், திஸ் இஸ் நத்திங் பட் செலிப்ரேஷன்ஸுங்க. ஆஃபீஸா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, ஒரு சீக்கிரமே ஒரு சின்ன ஒரு செலிப்ரேஷன் இல்லைனா பெரிய ஒரு செலிப்ரேஷன் வந்து காத்துட்டு இருக்கு. எவ்ரி ஒன் வில் பி கோயிங் டு ஹாப்பி. நம்ம லாங் டச்ல இருந்தவங்க, ரொம்ப 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 வருஷம் முன்னாடி இருந்தவங்க, நம்ம டச்ல இல்லாதவங்க எல்லாம் வந்து நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த செலிப்ரேஷன் நோட். ஓகேங்களா? ஃபைவ் ஆஃப் வான்ஸ். ஸோ திஸ் இஸ் சம்திங் லைக், எந்த இடத்துலையுமே வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் வருது, ஒரு கலகம் வருதுன்னா நம்ம பயப்படக்கூடாது. எந்த இடத்துலையுமே நீங்க பாருங்க, ஒரு ஆர்கியூமெண்ட் வருதா அங்கே ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியா இருக்கும், ஒரு கலகம் வருதா அங்கே வந்து நன்மை பிறக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கார்டு. யூஸ்வலா வந்து 5 நம்பர் கார்டுனாலே வந்து டேரட்ல வந்து ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் இருந்துட்டே தான் இருக்கும். லைஃப்னா இஷ்யூஸ் இல்லாமல் இல்லைங்க. அதே மாதிரி தான் டேரட் கார்ட்ஸ்ல எல்லாமே சூப்பர் கார்டுன்னு சொல்ல முடியாது, எல்லாமே வந்து பயமான கார்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த ஃபைவ் ஆஃப் வான்ஸ் லிட்ரலி சில இடத்துல அந்த கலகம் நமக்கு நன்மை தரும், பல இடங்கள்ல நம்ம வாய மூடிட்டு இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஃபைவ் ஆஃப் வான்ஸ். ஓகேங்களா? சோ அடுத்தது இட்ஸ் சிக்ஸ் ஆஃப் வான்ஸ். ஸோ நம்ம ஒரு நியூ பிகினிங் பண்ணியிருக்கோம், நம்ம நிறைய சாய்ஸஸ் நம்ம யோசிச்சு டெசிஷன் எடுக்கிறோம், கொலாபரேட் பண்ணுறோம், நமக்கு வேணுங்கிறத நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம், நிறைய சவால்களுக்கு
அப்புறம் நம்ம வந்து சின்னதாக ஒரு சக்ஸஸ் பார்க்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது இந்த வெற்றி வாகை சூடினார்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெரிய போருக்கு அப்புறம் ஒரு வெற்றி பெற்று வர அந்த ஒரு விக்ட்ரி ஃபீல் வர்றது தான் வந்து இந்த கார்டு. திஸ் 6 of Wands. ஓகேங்களா. அடுத்தது 7 of Wands. 7 ஆல்சோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாரட்ல வந்து இட்ஸ் ஒரு ஒரு ஆசிலேஷன் இருக்கிற கார்டுன்னு வச்சுக்கலாம். அதாவது இதை எடுத்தோம் இதை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது வருமா, இது நம்ம செஞ்சுருவோமா அப்படின்னு, இல்லை இது உனக்கு சவால், நீ எப்படி உன்னை நீ ப்ரெசென்ட் பண்ண போற அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ நம்மள மாதிரியே வந்து 1000 பேர் இருப்பாங்க. அந்த 1000 பேரையும் முந்தி அடிச்சுட்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க். ஸோ அதுதான் இந்த கார்டு வந்து சொல்லுது. அடுத்தது 8 of Wands. ஸோ வான்ஸ் அப்படின்னாலே நான் சொல்லியிருக்கேன், இட்ஸ் அ ஃபயர் எனர்ஜி. 8 of Wands அப்படின்னா நவ், இப்போ, உடனே. இதை நான் எப்போ பண்ணலாம், இப்போ பண்ணு, உடனே பண்ணு அப்படின்னு சொல்றது தான் த ஆக்ஷன். த எனர்ஜி இஸ் எனார்மஸ் ஆன் யூ. திஸ் இஸ் சம்திங் அண்ட் ஆசம் கார்டுங்க. இது வந்து இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் கிளைண்ட்ஸ் பார்த்ததுல வந்துட்டு, ஐம் சாரி, ஒன் செக், I'll arrange my phone. இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்ததில் வந்துட்டு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த கார்டு வந்து இப்போ வருது அப்படின்னா தள்ளி போடாதீங்க, எதையுமே தள்ளி போடாதீங்க. இப்போ எக்ஸ்பீரிமெண்ட் பண்ணுமா பண்ணி பாருங்கள், ஆரம்பிக்கணுமா ஆரம்பிச்சு பாருங்கள். இது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு இந்த கார்டு நிறையா வரும். ஹெல்த்துக்காக நிறைய பேர் என்கிட்ட கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், நம்ம வந்து எப்படிடா டாக்டரை போய் பார்க்குறது, ஏதாவது நமக்கு பிரச்சனை இருக்கோ சொல்லிடுவாங்களோ, அப்படியெல்லாம் வந்து முதல்ல அவங்க போய் கன்சல்ட் பண்ணாமே அதை வந்து இப்படி சொல்லிடுவாங்களா அப்படி சொல்லிடுவாங்களான்னு பயப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி கார்டெலாம் வரும்போது திஸ் இஸ் அன் ஆசம் கார்டு. நம்ம ஹெல்த் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். அட் த சேம் டைம் நீங்கள் டாக்டர் போய் பாருங்கள், அந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற இதை வந்து இந்த ஹெல்த் ஆஸ்பெக்டில் இந்த கார்ட்ஸில். ஒரு ஃபைனான்ஷியல் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றதுக்கான வழியெல்லாம் ஓப்பன் ஆயிருக்கு. இன்னும் நம்ம போய் பார்க்கல, அதாவது நம்ம பக்கத்துலேயே இருக்கு, நம்ம இன்னும் போய் டேப் பண்ணலை, நம்ம வீட்டு வாசலில் இருக்கு, நம்ம இன்னும் கதவை திறக்கலை அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா அன்பு வந்து அவ்வளோ மிகுதியாக இருக்கும் அவங்களுக்கு. திரும்ப நான் சொல்கிறது எல்லாமே வந்து கார்டோட மீனிங் தான் சொல்கிறேன். ஆனால் ஒரு ஷஃபிளில் ஒரு கார்டு எந்த இடத்துல வருதோ அதை பொறுத்து தான் இன்டர்பிரிட்டேஷன் மாறும். ஓகேங்களா. திஸ் இஸ் அன் ஆசம் கார்டு இன் டாரட். பர்சனலி எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிற கார்டு. அண்ட் 9 of Wands. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சொல்லுவாங்க, வெண்ணெய் திரண்டு வரும்போது நாளியை உடைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வெண்ணெய் திரண்டு வரத்துக்கு தான் அவ்வளோ பொறுமையாக அதை நம்ம வந்து அந்த தயிரை கடையிறோம். ஸோ நம்ம அவ்வளோ பொறுமையாக இருந்து நம்ம கைக்கு வரும்போது கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதா நிறைய ஃபேக்டர்ஸ் நம்ம கைக்கு வர விடாமல் பண்ணும். அதே மாதிரி ஒரு பயிர் விளைஞ்சு அந்த அறுவடைக்காக நம்ம எப்படி காத்துட்ருக்கோமோ அந்த மாதிரி ஒரு டைம். ஏன்னா இந்த பீரியட் இருக்கு பாருங்க, இதில் தான் நம்ம வந்து ரொம்ப ஷேக் ஆகிறது, இங்கே தான் ஷேக் ஆகும். இது நல்ல விதமாக முடியுமா முடியாதா, இல்லை இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டுட்டோமே நம்ம கைக்கு கிடைக்குமா கிடைக்காதா, கை கேட்டினது வாய் கேட்டலன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு மென்டல் ஸ்டேட்ல இருக்கும்போது இந்த கார்டு வந்து நமக்கு ரொம்ப இது வருது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது 10 of Wands. 10 of Wands is something ஒரு பொதி மாடு மாதிரிங்க. இது வந்து திரும்ப சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் இது வருது அப்படின்னு நம்ம வந்து லிட்ரலாக நம்ம எடுத்துக்கூடாது. பட் நான் ஒரு மீனிங் தான் சொல்கிறேன். இப்போ ஒரு பிஸ்னஸ்க்கு இந்த கார்டு வரும்னா உங்களுக்கு நிறையா கிளைண்ட்ஸ் வருவாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு வராங்கன்னா நிறைய ப்ரெஷர் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஒரு ஹெல்த்துக்காக வராங்கன்னா உங்களை நீங்கள் கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு மீனிங் வரும். ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா சுமை அதிகமாக இருக்கிறது, ஒரு பொதி மாடு மாதிரி நம்மளை நாமே நம்ம வந்து நடத்திக்கிறது. எப்பயுமே எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்தவங்க நம்மளை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுத்தாதான் நம்ம வந்து ஏமாந்து போகிறோம். ஸோ இந்த மாதிரி காசுலாம் வரும்போது நம்ம கொஞ்சம் கண் முழிச்சிக்கணும், செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் அதெல்லாம் நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்கள் இன்னும் டீப்பாக பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் எப்போனாலும் என்கிட்ட டாரட் கற்றுக்கலாம். ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் கார்டு நம்பர் 11 கார்டு, தட் இஸ் பேஜ் ஆஃப் வான்ஸ். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிட் ஏஜ், ஒரு 30s இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ
ஒரு படித்து முடிச்சு வந்த உடனே ஒரு வேலை, நம்ம கையில் டிகிரி இருக்குது, நம்ம இப்படி இருக்குது, நம்ம அப்படி இருக்குது, நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ்னர், இன்னைக்கு நம்ம கேம்பஸ் இன்டர்வியூவில் ஜாப் கிடைச்சிருச்சு, அப்படி இப்படின்னு நம்ம வந்து எப்படி ஒரு கனவு கோட்டை கட்டுவோமோ அந்த மாதிரி கார்டு இது. அது கனவு கோட்டை மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் அதை ரியாலிட்டியில் வந்து அதை மாற்றுவாங்க. ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க, அவங்களோட இயர்ஸ் அண்ட் ஐஸ் வில் பி வெரி ஷார்ப். ஸோ திஸ் இஸ் அன் awesome card. Page of Wands is an awesome card. ஸோ இதை பற்றி நீங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா என்னை கம்யூனிகேட் பண்ணுங்கள். அடுத்தது Knight of Wands. இந்த கார்டு வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஏன்னா ஒரு சில இடத்துல நான் பார்த்துருக்கேன், மூவிஸ்லேயும் பார்த்துருக்குறேன், சீரீஸ்லேயும் நிறையா பார்த்துருக்கேன். ஒருத்தர் வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்காங்கன்னா அவங்க நடந்து போகிற சைடு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடாக இருக்கும். ஏன் அப்படி போகிறாங்க? டேரட்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நிறைய யூனிவர்ஸோட பிக்சர்ஸும் சரி, யூனிவர்ஸோட மெசேஜஸும் சரி, இதில் இருக்கிற டேரட்டோட பிக்சர்ஸும் சரி நிறைய கனெக்ட் ஆகும். ஸோ இது நான் ரொம்ப டீப்பாக இப்போ எடுத்துகிட்டு போகல. ஜஸ்ட் ஒரு பிகினராக இந்த கடை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது, உங்கள் மூமெண்ட் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. அட் த சேம் டைம் பிளானிங் இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்தது குவீன் ஆஃப் வான்ஸ். ஸோ அம்மா எப்படி இருப்பாங்க? வீட்டில் அன்பு பாசமாக தான் இருப்பாங்க. அட் த சேம் டைம் கண்டிப்பாகவும் இருப்பாங்க. அந்த மாதிரி தான். எப்படின்னா இவங்க கண்டிப்பாக இருக்காங்க அப்படிங்கிறதே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அப்படியே வந்து பேசுகிற மாதிரி பேசி அப்படியே வந்து ரொம்ப வேலையை வாங்கிடுவாங்க. இந்த கார்டு வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க. இது நீங்கள் என்கிட்ட பர்சனலாக டேரட் கற்றுக்கும் போது இன்னும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அண்ட் கிங் ஆஃப் வான்ஸ், திஸ் இஸ் சம்திங் அன் ஆண்டர்ப்ரனர் கார்டு. ஒரு பெரிய ஆண்டர்ப்ரனர். ஸோ ஒரு கிங் ஆகிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு 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 சோல்ஜராக இருந்து தான் அதுக்கப்புறம் கிங் ஆக முடியும். கிங் ஃபேமிலிலேயே பிறந்திருந்தா கூட போர்க்களத்துக்கு போய் நின்னாதான் அதுக்கப்புறம் தான் அவங்களால வந்து ஒரு போர்க்களத்தை பார்க்க முடியும். போர்க்களத்துக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு ராஜ்யத்தை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு கோட்டையே கட்ட முடியும். அந்த மாதிரி ஒரு மெச்சூர்ட் கார்டு. பெரிய ஆண்டர்ப்ரனர்ஸ் லைக் எவ்வளவோ பிராண்ட்ஸ் இருக்காங்க நம்ம இந்தியாவில். பெரிய பெரிய ஆண்டர்ப்ரனர்ஸையும் இந்த கார்டு வந்து டெபிக்ட் பண்ணும். ஓகேங்களா? நான் ரொம்ப குயிக்காக, ரொம்ப சீக்கிரம், ரொம்ப எளிமையாக நான் வான்ஸை வந்து உங்களுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். பட் ஒரு கார்டுக்கு 10 விதமான மீனிங் இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம பேசணும் அப்படின்னா அது முடியாது. இன்ஃபேக்ட் நான் இந்த வீடியோ போடுறது கூட வந்து ஆல்ரெடி என்கிட்ட டேரட் கற்றுக்கிட்டவங்களும் திரும்ப திரும்ப அவங்க என்கிட்ட கேட்பாங்க, மேம் இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காகவும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் போடுறேன். அண்ட் வந்துட்டு டேரட் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவிக் ரெஃபரன்ஸ் கார்ட்ஸும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு வேணும், அதாவது ஒரு கார்டுக்கு ஒரு 2 வேர்டில் மீனிங் கொடுத்துருப்பேன். இது நீங்கள் உங்கள் ஹேண்ட்பேக்லேயே வச்சுக்கலாம். இஃப் யூ ஆர் அ டேரட் ரீடர், அது உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் என்ன கம்யூனிகேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். ஓகேங்களா? அண்ட் வேறொரு வீடியோவில் நம்ம வந்து திரும்ப மீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சியூட் என்னமோ அதை பார்க்கலாம். ஓகேங்களா? பாய்.